வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட போட்டோட புது போட் Airdopes 100 இயர்பட்ஸ் தான் வந்து இருக்கு. ஸோ போட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு இயர்பட்ஸ் வந்து லான்ச் பண்றாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு மாசமா வந்து சைலண்டா வந்து இருந்திருக்காங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த இயர்பட்ஸோட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் டீடைல் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பாக்ஸ் மணி பார்த்தீங்கன்னா 3 கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. குவாட் மைக்ஸ், அப்புறம் வந்து 10mm டிரைவர்ஸ், அப்புறம் இன்ஸ்டன்ட் வேக்கன்ட் பேட் டெக்னாலஜின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா டூ வாட் ஃப்ளோட்ஸ் யுவர் போட்டுன்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒன் டச் வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா அதோட மற்ற கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. சரி, ஓகே. இப்போ அதோட சீலை வந்து நம்ம வந்து கட் பண்ணிப்போம். அப்புறம் கலர்னு வரையில பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த இயர்பட்ஸ் வந்து டோட்டலாக வந்து 3 டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸ்ல இருந்து அவ்வளோ இருக்குது. ஸோ அந்த 3 கலரில் எந்த கலர் சூஸ் பண்ணுவீங்க கமெண்ட்ஸ்லேருந்து சொல்லுங்கள். ஸோ ஒரு வழியாக அதை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இயர்பட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இயர்பட்ஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து குட்டியாக இருக்குது. சரி, ஓகே, இதை இப்போதைக்கு சைடில் வந்து வச்சுக்கிறேன். அப்புறம் இங்கே ஒரு குட்டி பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்சுவலி எக்ஸ்ட்ரா ஏர்டிப்ஸ் வந்து இருக்காது. ஏன்னா இதில் வந்து ஹாஃப் இந்தியா டைப் டிசைன் யூஸ் பண்ணுறனால. ஸோ அதனால் ஒரே ஒரு டைப் சி கேபிள் மட்டும்தான் வந்து இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கீழே வந்து பேப்பர் ஒர்க்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது எப்பயுமே வழக்கமாக போட்டில் தர அதே பேப்பர் ஒர்க்ஸ் தான். யூசர் மேனுவல், போட்டோட ஸ்டிக்கர் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரீட்மி பிஃபோர் அது மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்தது தான். சரி, ஓகே, இது எல்லாமே எடுத்து ஓரமாக வச்சுட்டு இப்போ நம்ம திரும்பி இயர்பட்ஸுக்கு வந்து வருவோம். ஸோ இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேட் ஃபினிஷ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. டிசைனும் பார்க்குறதுக்கு நல்லா ப்ரீமியமாக தான் வந்து இருக்குது. சரி, ஓகே கைஸ், இந்த இயர்பட்ஸ் வந்து நல்லா தரவாக டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். ஸோ கைஸ், இந்த இயர்பட்ஸ் வந்து நல்லா தரவாக டெஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இதோட ரிவ்யூக்குள்ள போல வழக்கம் போல் இதோட டிசைன்லேருந்தே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டிசைன் வரையில பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து நல்லா சூப்பரான ஒரு மேட் பிளாஸ்டிக் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து மேட் ஃபினிஷ் யூஸ் பண்ணிருக்கனால இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரமாக ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மேட்சஸோ இல்லை ஸ்க்ராச்சஸோ வந்து ஆகாது. அதே சமயத்தில் அது பார்க்கறதுனால ப்ரீமியமான ஒரு லுக் வந்து கொடுக்குது. அப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸ்னு வரையில பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கீழே டைப் சி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரீசெட்டுக்கு ஒரு டெடிகேட்டடாக ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு எல்இடி லைட் இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாம் ஓகே. என்னன்னா நமக்கு வந்து ஹிஞ்ச் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து கொடுத்துருக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா சூப்பராக தான் வந்து இருக்கு. மெயின் ஹைலைட்னா அதோட சைஸ் தான். ஸோ அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா குட்டியாக நல்லா காம்பாக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா ஈஸியாக அதை வந்து நம்ம பாக்கெட்டில் வந்து கேரி பண்ணிட்டு போயிடலாம். அப்புறம் இயர்படோட டிசைன் வரையில பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ல வந்து நல்ல ஆங்குலரான ஹாஃப் இந்தியா டைப் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃபிட்டுன்னு வரையில பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து ஹாஃப் இந்தியா டைப் டிசைன் யூஸ் பண்ணிருக்கனால இதோட ஃபிட் வந்து எனக்கு ஒழுங்காக செட் ஆகாதுன்னு நினச்சேன். ஏன்னா பொதுவாக எனக்கு இந்த மாதிரி ஹாஃப் இந்தியா டைப் ஸ்டைலில் இருக்க இயர்பட்ஸோட ஃபிட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சுத்தமாகவே வந்து செட் ஆகாது. ஆனால் இந்த இயர்பட்ஸ் வந்து நல்ல ஆங்குலராக கொடுத்துருக்கனால பார்த்தீங்கன்னா அதோட ஃபிட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நல்லா பக்காவாக வந்து செட் ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் போட்டு யூஸ் பண்ணேன். அப்பயும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எந்த வித டிஸ்டர்பன்ஸுமே இல்லை. ஸோ அதனால் ஃபிட் பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக நல்லா சூப்பராக வந்து இருந்துச்சு. ஆனால் ஃபிட் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சப்ஜெக்டிவான விஷயம். உங்களுக்கு நல்லா செட் ஆகுதாங்கிறத நீங்கள் தான் வந்து பார்த்து சூஸ் பண்ணோம். அப்புறம் ஆஃப்கோர்ஸ் இதுலேயும் நமக்கு வந்து டச் கண்ட்ரோல்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டச் கண்ட்ரோல்ஸும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ஒர்க் ஆச்சு. சரி, ஓகே, இப்போ அதோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னென்னு வந்து குயிக்காக வந்து பார்த்துருவோம். நம்ம வந்து லெஃப்ட் ஆர் ரைட் ரெண்டில் ஏதாவது ஒரு இயர்பட் வந்து ஒரு வாட்டி டேப் பண்ணோம்னா மியூசிக் வந்து பிளே இல்லைனா பாஸ் ஆகும். ரைட் இயர்பட் வந்து டபுள் டைம்ஸ் டேப் பண்ணோம்னா ஃபார்வர்ட் ட்ராக் போகும். லெஃப்ட் இயர்பட் வந்து டபுள் டைம்ஸ் டேப் பண்ணோம்னா பேக்வர்ட் ட்ராக் வந்து போகும். அப்புறம் ரைட் இயர்பட் வந்து 3 செகண்ட்ஸ்க்கு வந்து டச் அண்ட் ஹோல்ட் பண்ணோம்னா கேமிங் மோட் வந்து ஆக்டிவேட் ஆகும். லெஃப்ட் இயர்பட் வந்து 3 செகண்ட்ஸ்க்கு வந்து டச் அண்ட் ஹோல்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து வேக்கப் ஆகும். இதே டச் கண்ட்ரோல்ஸ் கால்ஸ் எப்பவுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ காலை வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு வந்து ஒரு வாட்டி டேப் பண்ணோம். காலை வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து என்கால் பண்ணுறதுக்கோ நம்ம வந்து 2 டைம்ஸ் வந்து டேப் பண்ணோம். அடுத்து கனெக்டிவிட்டின்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.3 தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது போக இவங்க வந்து போட்டோட இன்ஸ்டன்ட் வேக்கன்ட் பேட் டெக்னாலஜியுமே வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதனால அதோட கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா செம ஃபாஸ்ட்டாக வந்து இருந்துச்சு. அதனால நம்ம வந்து ஃபோனில் ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டு இந்த இயர்பட்ஸ் வந்து கேஸ்லேருந்து வெளியே எடுத்தோடனே போது பார்த்தீங்கன்னா உடனே வந்து பேராயிரும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஃபாஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரேஞ்சுன்னு வரையில பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லா இயர்பட்ஸ்லையும் எனக்கு வந்து 10 மீட்டர்ஸ் தான் வந்து ரேஞ்ச் கிடைக்கும். ஆனால் இந்த இயர்பட்ஸை பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 10 மீட்டர்ஸ்க்கு மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரேஞ்ச் கூட கிடச்சிது. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் வந்து வேறு லெவலில் வந்து இருந்துச்சு. ப்ராபப்ளி இதில் வந்து ப்ளூடூத் 5.3 யூஸ் பண்ணியிருக்கனால நான் வந்து நினைக்கிறேன். அப்புறம் ஆடியோ கோடெக்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் வந்து 2 ஸ்டாண்டர்டான ஆடியோ கோடெக் வந்து யூஸ் பண்ணுறாங்க, எஸ்பிசி அண்ட் யூஏசி. அப்புறம் வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் வரையில பார்த்தீங்கன்னா இதில் வந்து IPX4 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால ஓரளவுக்கு ஸ்வெட் அண்ட் ஸ்பிளாஷ் ப்ரூஃபாக வந்து இருக்கும். அப்புறம் லாட்டன்சின்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் நமக்கு வந்து பீஸ்ட் மோடுக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து பீஸ்ட் மோட் எனேபிள் பண்ணோம்னா இதில் வந்து வெறும் 50 மில்லி செகண்ட்ஸ்க்கான ஒரு சூப்பர்பான ஒரு லாட்டன்சி ரேட் வந்து கிடைக்கிறதுனால நான் வந்து வீடியோஸ் பார்க்கும்போது சரி, கேம்ஸ் பண்ணும்போது சரி, அந்தளவுக்கு பெருசாக எந்தவித லாட்டன்சி டிலேஸுமே வந்து ஃபேஸ் பண்ணலாம். கேமிங்க்கு நீங்கள் தாராளமாக இந்த இயர்பட்ஸ் வந்து கன்சிடர் பண்ணலாம். அடுத்து பேட்டரின்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து 50 ஹவர்ஸ்க்கான மேசிவான பெரிய பேட்டரி லைஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு லெவல். அப்புறம் வந்து
இயர்பட்ஸோட இண்டிவிஜுவல் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா அதுவுமே 10 ஹவர்ஸ் வரைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு தாறுமாறான பேட்டரி லைஃப் தான். பரவாயில்ல, இவ்வளோ காம்பேக்டான குட்டியான டிசைன்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்ல சூப்பர்பான பெரிய பேட்டரி லைஃப் வந்து கொடுத்தாங்க. எப்படி இவ்வளோ பெரிய பேட்டரி லைஃப் இந்த குட்டி டிசைனில் கொடுத்தாங்கன்னு வந்து தெரியல. கண்டிப்பாக நம்ம வந்து போட்டை வந்து பாராட்டியே தான் ஆகணும். இது போக வந்து ஏஎஸ்ஏபி ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வெறும் 5 மினிட்ஸ் சார்ஜ் போட்ட போது நமக்கு வந்து 1 ஹவர் வரைக்கும் பிளேபேக் டைம் வந்து கிடைக்கும். அதனால பேட்டரி பற்றி சுத்தமாக வந்து கவலையப்பட தேவையில்ல. அப்புறம் கால் குவாலிட்டின்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் நமக்கு வந்து குவாட் மைக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ரைட் இயர்பட்ல 2 மைக், அப்புறம் லெஃப்ட் இயர்பட்ல பார்த்தீங்கன்னா 2 மைக் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது போக இவங்க வந்து இஎன்எக்ஸ் டெக்னாலஜியுமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால கால் குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. சரி, ஓகே, இப்போ நீங்களே ஒரு சாம்பிள் கேட்டு பார்த்துட்டு எப்படின்னு வந்து சொல்லுங்க. ஸோ கைஸ், இப்போ நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த ஆடியோ சாம்பிள் வந்து போட் ஏர்டப்ஸ் 100ல இருந்து ரெக்கார்ட் பண்றீங்க. ஸோ அதோட குவாலிட்டி எப்படி இருக்கு கமெண்ட்ஸ்ல இருந்து சொல்லுங்க. கடைசியாக இந்த இயர்பட்ஸோட சவுண்ட் குவாலிட்டி பற்றி பார்த்துருவோம். ஸோ இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 10mm டிரைவர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து 10mm டிரைவர்ஸ் இருக்கனால அதோட பேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இதோட மற்ற டோன்ஸ் இருக்குல்ல, மிட் டோன்ஸும் ட்ரிபிள், அது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பேஸ் அளவு வந்து சூப்பராக வந்து கொடுக்குறது பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக இருக்குது. ஆவரேஜாக இருக்குன்னு சொல்ல முடியாது, அபோவ் ஆவரேஜாக வந்து இருக்குது. மேபி போட் வந்து கொஞ்சோண்டு பேஸ் வந்து கம்மி பண்ணி அந்த மற்ற டோன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து கொடுத்துருக்கலாம். இந்த பேஸ் பார்த்தீங்கன்னா மற்ற டோன்ஸை வந்து கண்டிப்பாக வந்து ஓவர் ஷேடோ பண்ணுது. சவுண்ட் சேப்ரேஷனும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து கொடுத்துருக்கலாம். ஸோ நம்ம நேற்று ரிவ்யூ பண்ண இந்த அமேசான் பேசிக்ஸ் இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஆனால் மற்ற டோன்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. சவுண்ட் பார்த்தீங்கன்னா அது வந்து நல்லா வெல் பேலன்ஸ்டாக வந்து இருந்துச்சு. ஆனால் இந்த இயர்பட்ஸில் அப்படி இல்லை. இந்த இயர்பட்ஸில் வந்து பேஸ் வந்து நல்லா இருக்குது, ஆனால் மற்ற டோன்ஸ் பார்த்தீங்கன்னா அபவ் ஆவரேஜாக வந்து இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த ப்ரைஸ் பாயிண்ட்ல வந்து ரொம்ப சூப்பர்னு வந்து சொல்ல முடியாது. ஓகே, ஒரு அபவ் ஆவரேஜான சவுண்ட் குவாலிட்டி இந்த இயர்பட்ஸ் வந்து இருக்குன்னு வந்து சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசி கண்டோம். ஸோ ப்ரைஸிங் இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1300 rupees வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 1300 rupees இந்த இயர்பட்ஸ் வந்து என்னென்ன தான் நல்லா இருக்குன்னு வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் டிசைன் நல்லா காம்பாக்டாக நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேமிங் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. கால் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. பேட்டரி லைஃப் தான் பெரிய இல்லை. பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா நல்லா தாறுமாறாக வந்து இருந்துச்சு. சவுண்ட் குவாலிட்டி மட்டும் தான் கொஞ்சம் அபவ் ஆவரேஜாக வந்து இருந்துச்சு. மற்றபடி பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த கம்ப்ளைண்ட்ஸுமே வந்து இல்லை. ஸோ இந்த இயர்பட்ஸ் யாரெல்லாம் வாங்கலான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹாஃப் இன் இயர் டைப் டிசைன் மட்டும் தான் வந்து செட் ஆகும். மற்றபடி இந்தியா டைப்பே உங்களுக்கு பிடிக்காதுன்னு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த இயர்பட்ஸ் வந்து தாராளமாக வந்து கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இந்த ப்ரைஸ் பாயிண்ட்ல வந்து இதுதான் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆஃப் இன் இயர் டைப் டிசைன்டு இயர்பட்ஸ்னு வந்து கண்டிப்பாக உறுதியாக நான் வந்து சொல்லுவேன். ஸோ நீங்கள் நினைக்கிறீங்கிறது வந்து கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.